ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று எடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி பெரும் பரபரப்பு பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்குது. அதாவது அதிமுக, திமுக மற்றும் தாவேகா கட்சியோட வெற்றி தொகுதிகளின் எண்ணிக்கை மிக மிக பாத்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. அதாவது 3 கட்சிக்குமே வெற்றி தொகுதிகளின் வித்தியாசம் மிகவும் குறைவாக தான் இருக்குது. சோ 3 கட்சியுமே எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கடைசி நாளான இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, 234 தொகுதியில ஒரு கட்சி 117 இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனா தற்பொழுது வெளியாகியுள்ள கருத்து கணிப்பு முடிவுபடி அனைவருக்குமே கடுமையான போட்டி நிலவிருக்குது. அதாவது அதிமுக கூட்டணி 80 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல திமுக கூட்டணியும் 80 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தாவேகா கட்சி 70 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக, திமுக 80 தொகுதி தாவேகா 10 தொகுதி குறைவாக, அதாவது 70 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் 4 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு காரணத்தினால இதில் முதல்வரை எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக தாவேகா பாத்தீங்கன்னா யாருடனும் கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது. மறு தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற போகுது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.